ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இப்போ நம்ம 2020 ரிலீஸ் ஆன ஸ்வீட் ஹோம்ங்கிற வெப் சீரிஸை பார்க்க போகிறோம். இதில் மொத்தம் 2 சீசன் இருக்குது. மொதல் சீசனுக்கு 10 எபிசோடும், 2வது சீசனுக்கு 8 எபிசோட்ஸும் இருக்குது. நான் இப்போதைக்கு சீரிஸே கொஞ்ச நாள் போட வேணான்ற ஒரு மைண்ட் செட்டில் தான் இருந்தேன். அதுக்கு காரணம் என்னென்னா, நான் வாரத்துக்கு ஒரு வீடியோ தான் போடுறேன். அதுவும் வெப் சீரிஸ்லாம் ரொம்ப டிலேவாக போட்டால் பார்க்குறவங்களுக்கு இன்ட்ரெஸ்ட் போய்டுன்றதுக்காக மூவி போடலான்ற ஒரு ஐடியாவில் இருந்தேன். ஆனால் நம்ம சப்ஸ்கிரைபர் ஒருத்தர் ஸ்வீட் ஹோம் போடுங்கன்னு ரொம்ப ரிக்வெஸ்ட் பண்ணதால நான் ஸ்வீட் ஹோம் எடுத்திருக்கேன். முடிஞ்ச அளவுக்கு இது நான் கொஞ்சம் சீக்கிரமாகவே போட ட்ரை பண்ணுறேன். ஏன்னா நான் இதை தாண்டிய சில வேலைகள் பார்த்துட்டு இருக்கேன். அதனால தான் தப்பாக எடுத்துக்காதீங்க. இப்போ சீசன் 1ஓட எபிசோட் 1 பார்க்க போகிறோம். இந்த கதைக்கு ஒரு அவுட்டர் லைன் சொல்ல போனோன்னா, ஒரு விதமான வைரஸ், அது ஒரு ஜாம்பி வைரஸ்ன்னு கூட சொல்ல முடியாது. அது மனுஷங்களை மியூட்டேட் கூட பண்ணுது. சில டைம்ல மான்ஸ்டரா மாறுறாங்க. சூப்பர் பவர்ஸ் கூட அவங்களுக்கு கிடைக்குதுன்னு கூட சொல்லலாம். அப்பேற்பட்ட ஒரு வைரஸ் இந்த உலகத்தை தாக்குது. ஆனா ஒரு அபார்ட்மெண்ட்ல இருக்கிறவங்க மட்டும் வெளி உலகத்துக்கு போகாம அந்த அபார்ட்மெண்ட்குள்ளேயே எப்படி சர்வே ஆக பாக்குறாங்க. அது மட்டும் இல்லாம அவங்களுக்குள்ளேயே சில பேர் இன்ஃபெக்ஷன் ஆகி மான்ஸ்டரா மாறிக்கிட்டு இருக்காங்க. அவங்களுக்குள்ள நடக்கிற போராட்டம் தான் இந்த ஸ்வீட் ஹோம்ங்கிற சீரிஸ். இப்போ இந்த எபிசோட் 1 பார்க்கலாம். இன்ட்ரோவே ரொம்ப பெருசாக தரேன்னு நினைக்கிறேன். இப்போ எபிசோட் 1. இந்த எபிசோடோட ஆரம்பத்திலேயே 2020 செப்டம்பர் மாதத்தை காட்டுறாங்க. இந்த மாதத்துல தான் இப்போ என்ன கதை நடக்குதுன்றதை காட்டுறாங்க. இந்த எபிசோடோட ஆரம்பத்திலேயே நிறைய ஜீப்பெல்லாம் நிற்கிது. நிறைய ஆர்மி பீப்புள்ஸ்லாம் வெளியே வந்துட்டு, ஒருத்தன் வெளியே வந்துட்டு இருக்கான். அவனை பார்க்க மான்ஸ்டரா இல்லை மனுஷனான்னு தெரியல. அவன் ரொம்ப நெருங்கி வந்துட்டு இருக்கான்ற மாதிரி வாக்கி டாக்கியில் எல்லாருமே கன்வே பண்ணிட்டு இருப்பாங்க. இங்கே பார்த்தா ஒருத்தன் கண்ணு ஃபுல்லாக கருப்பாயிட்டு பயங்கர கொடூரமாக நடந்து வந்துட்டு இருக்கான். அவன் ரத்தம் உடம்பு ஃபுல்லாக வலிஞ்சிக்கிட்டு இருக்கு. அவன் நடந்து வர வழியெல்லாம் பார்த்தா ஏகப்பட்ட மான்ஸ்டர்ஸ் கத்திக்கிட்டு இருக்கு. அவன் காலுக்கிட்டேருந்து வந்துக்கிட்டு இருக்கு. ஆனால் அதெல்லாம் அவன் பொருட்படுத்தாமல் நடந்து போயிட்டே இருக்கான். நீ கிட்ட வந்தனா உன்னை சுற்றுவோன்ற மாதிரி ஆர்மி பீப்புள்ஸ்லாம் கத்துறாங்க. அதை கூட அவன் கேட்காம நடந்து வந்துக்கிட்டே இருக்கான். உடனே எல்லாருமே சுடுறாங்கங்க. கிட்டத்தட்ட நிறைய புல்லட்ஸ் அவன் உடம்புக்குள்ள இறங்குது. இருந்தாலும் அவன் ஒன்றுமே ஆகாமல் கிட்ட நடந்து வந்துட்டு இருக்கான். ஒருத்தங்க என்கிட்ட சொல்லியிருக்காங்க, ஒரு சின்ன வெளிச்சம் போதும் மிகப்பெரிய இருட்டை கூட வெளியே போக வச்சிரும். ஆனால் எங்களுடைய வாழ்க்கையில் அந்த வெளிச்சம் இன்னும் கூட வரவே இல்லை. இந்த அப்பார்ட்மெண்ட்டுக்குள்ளே இருக்கிற நாங்கள் வாழ்க்கையில் போராடுறதுக்காக எவ்வளோ கஷ்டப்பட்டோம் அப்படிங்கிற கதையை தான் நான் சொல்ல போகிறேன். அதாவது எங்களோட கதையை அப்படின்ற மாதிரி ஹீரோ சொல்கிறான். இப்போ தான் என்ன நடந்துச்சுன்றதே காட்டுறாங்க. அடுத்த சீன்லேயே ஒரு அப்பார்ட்மெண்ட்டை காட்டுறாங்க. இவன் தான் நம்ம படத்தோட ஹீரோ. இவன் கேமர் போல இருக்குது. நிறைய சிஸ்டமு, கீபோர்டு எல்லாமே கொண்டு வந்துட்டு இருக்கான். நடந்து வந்துகிட்டே இருக்கும்போது ஒரு வாட்ச்மேன் புல்லு வெட்டின்னு இருக்காரு. அதில் இருக்கிற பிளேடு கல்லில் பட்டு உடஞ்சி நம்ம ஹீரோ பக்கத்தில் போய் குத்தம் பாருங்களேன். ஒரு போர்டில் மறந்துடுவான். இவ்வளோ நேரம் பேயறிஞ்ச மாதிரி வந்தவன் இப்போ தான் உண்மையிலே பேயறிஞ்ச மாதிரி மாறிடுவான். அவர் என்னை மன்னிச்சிரு, தெரியாமல் இருந்துருச்சு. ஆமாம், நீ யாருன்ற மாதிரி ஹீரோ கேட்டோன்னே, நான் இப்போ தான் இங்கே ஷிஃப்ட் ஆயிருக்கேன்னு சொல்லுவான். ஓ, அந்த ரூமில் இருக்கிற பையன் நீயா? தனியாவா இருக்க? சரி, ஒரு டாக்குமெண்ட்டில் நீ கையெழுத்து மட்டும் போட வேண்டியது இருக்குது. அப்புறமா ஆஃபீஸ் ரூமுக்கு வான்ட்டு அந்த வாட்ச்மேன் சொன்னோன்னே ஹீரோ சரின்னு கிளம்பி அவன் ரூமுக்கு வந்துடுவான். உட்காந்துட்டு இருக்கவன் என்னதான் யோசிக்கிறான்னு தெரில. நான் செத்துற வேண்டியது தான், இதுக்கப்புறம் உயிர் வாழ்ந்து என்ன பண்ண போகிறேன்ட்டு மாடிக்கு மேலே போயிடான். அங்கேருந்து சாவறதுக்காக ஒரு சேரில் ஏறி நின்றுட்டு இருக்கான். அடுத்த சீன்லேயே கீழே பார்த்தா இந்த அப்பார்ட்மெண்ட்டோட மேனேஜர் வாட்ச்மேனை பிடிச்சி கத்திட்டு இருக்காரு. என்னையா பண்ணிட்டு இருக்க? எப்போ பார்த்தாலும் தூங்கிட்டு இருக்க? ஒழுங்கு மரியாதை அந்த பெட்டை எடு. எவனாவது பெட்டை எடுத்துன்னு போட்டு தூங்கிட்டு இருப்பானா? நீ தூங்கிட்டே இருக்கிறதா நிறைய கம்ப்ளைண்ட் வருது. அதனால தான் நீ சரியா வேலை பார்க்க மாட்டேங்கிறன்ற மாதிரி கத்துவாரு. என்னை மன்னிச்சிருங்க சார், கொஞ்சம் ரெஸ்ட் எடுத்துக்கிறன்ற மாதிரி ரொம்ப பணிவாக கேட்டோன்னே எக்கடாவது கெட்டு தொலைன்னு போயிடுவாரு. பக்கத்தில் ஒரு லேடி இதெல்லாம் கேட்டு வாட்ச்மேன் கிட்ட, என்ன மனுஷன் அவன் இந்த கத்திக்கிட்டு இருக்கான், அவனெல்லாம் கண்டுக்காத, இந்தா எனக்காக மீன் கொடுத்து அமிச்சாங்க, இந்த மீன் நான் உனக்கு தரேன், இந்த மீன்லாம் நான் சாப்பிட்றது இல்லைன்னு கொடுத்தோன்னே அவன் எனக்கு ரொம்ப பிடிக்கும் மேடம் மீன்னா, ரொம்ப டென்ஷன் வாங்கி வச்சு அமுச்சு விட்டுருவான். அந்த மீனை திறந்தா அழுகி போய் மொய்க்கும் பாருங்களேன். அந்த மீனை உடனே நாத்தம் தாங்காம மூடிடுவான். அடுத்த செகண்ட் அந்த வாட்ச்மேனோட மூக்குலேருந்து ரத்தம் ஒழுவுங்க. இதனால தான் ரத்தம் ஒழுவுதா என்னன்னு தெரில. அதுக்கு அடுத்த சீன்லேயே மறுபடியும் நம்ம ஹீரோ காமிச்சேன். அங்கேருந்து குதிக்கலான்னு பார்க்கும்போது ஒரு சின்னதாக மியூசிக் மாதிரி கேட்கும். திரும்பி பார்த்தா ஒரு அழகான பொண்ணு, பேலட் டான்ஸர் போல இருக்குது. பயங்கரமாக பேலட் டான்ஸோட ப்ராக்டிஸ் பண்ணிக்கிட்டு இருப்பா. இதை பார்த்துட்டு நம்ம பையன் வந்த வேலையே மறந்துட்டு அந்த பொண்ணையே பார்த்துட்டு இருப்பான். அந்த பொண்ணு டான்ஸ் ஆடும்போது ஷூவில் சுவிங்க முட்டிடும். டேய், நீ தான் துப்புனியான்ட்டு ஹீரோ கிட்டோன்னே இல்லைன்னுவா. நீ என்ன தனியாவா இருக்கன்னொடனே ஆமான்னு தலையாட்டிட்டு இருப்பான். உட்காந்துக்கிட்டு சிகரெட் வர எடுத்து அடிக்க போவா. சிகரெட் அடிக்கிறேன்னு கேட்டோன்னே ஹீரோ அதுவும் வேணான்ட்டு உள்ளே போக பார்ப்பான். இந்த இடத்துல செத்துறாத, இங்கே செத்தனா நிறைய பேர் உன்னால் கஷ்டப்படுவாங்க, எங்கேயாவது சாவணும்னா வெளியே போய் சாவடா அப்படின்ற மாதிரி அந்த பொண்ணு நக்கலாக பேசுமா. ஹீரோவும் எல்லாம் என் நேரம் டீன்ட்டு கிளம்பி எங்கேருந்து போயிடுவான். ஹீரோ அவன் ரூமுக்கு போக பார்த்தா வாட்ச்மேன் ஹீரோட டோரியே ஊத்து பார்த்துட்டு இருப்பான். இங்கே என்ன பண்ணுறீங்கன்னொன்னே, நான் சைன் பண்ணணும்னு சொன்னேன்ல, அதுக்கு தான் தம்பின்ட்டு நோட்டை நீட்டுவார். நான் அப்புறமா போடுறேன்னு சொல்லிட்டு ஹீரோ உள்ளே போவான். உள்ளே போனால் கதவு மூட விடாமல் வாட்ச்மேன் பிடிச்சிக்கிட்டு, இந்தாங்க இந்த ஜூஸை குடிங்க நல்லாயிருக்கும் அப்படின்ற மாதிரி சிரிச்சுக்கிட்டே ஒரு மாதிரி சைக்கோ மாதிரி பண்ணுவாருங்க. மூக்கில் வேற ரத்தம் ஒழுங்கி இருக்கும்ல, பஞ்செல்லாம் வச்சுட்டு வந்திருப்பாரு. ஹீரோ சரின்ட்டு அதை வாங்கிட்டு போய் குப்பையில் போட்டு மறுபடியும் டோராண்ட பார்த்தா அந்த வாட்ச்மேன் டோரையே உத்து பார்த்துட்டு இருப்பான் வினோதமாக. அப்போ பக்கத்து ரூமில் இருக்கிற ஒரு லேடி அவங்க அம்மா கிட்ட ஃபோனில் பேசிக்கிட்டே போயிட்டு இருப்பாங்க. அம்மா, இந்த தடவை நான் ஆடிஷனில் ஃபெயில் ஆகிட்டேன், ஆனால் அடுத்த தடவை கண்டிப்பாக எனக்கு ஒரு நல்ல ரோல் கிடைக்கும், தயவு செஞ்சு ஃபோனை வைக்கிறீங்களான்னு பேசிக்கிட்டே போயிட்டு இருப்பாங்க. ஃபோனை வச்சோன்னே என்ன ஆச்சு, எனக்கு மூக்குலேருந்துலாம் ரத்தம் வருதுன்ட்டு அந்த லேடி பேசிக்கிட்டே இருப்பாங்க. ஹீரோ இது எல்லாத்தையும் கேட்டுக்கிட்டு தான் இருப்பான். அந்த வாட்ச்மேன் அந்த லேடி பின்னாடியே கிளம்பி போயிடுவான். அடுத்த சீன்லேயே இந்த அப்பார்ட்மெண்ட்லேயே இருக்கிற இன்னொரு பொண்ணை காட்டுறாங்க. அவள் கிட்டார் வாசிக்கிட்டு இருக்கா.
வாசி அவள் ஃப்ரெண்டுக்கு தான் ஃபோனில் காமிச்சிட்டு இருக்காப்புல இருக்கு. எப்படி இருக்குன்னு நல்லா தான் இருக்குது, ஆனால் அந்த இடத்துலயே போய் வாசிக்க போகிற மானமே போயிடும் போது, இங்கே பாரு எனக்கு நிறைய பணம் தராங்க, பணத்துக்கு முன்னாடி அதெல்லாம் பெரிய விஷயம் இல்லைன்ற மாதிரி பேசிட்டு இவ்வளோ சிகரெட் பிடிச்சிட்டு இருப்பா. சரி ஓகே ஃபோனை வை சீக்கிரம், எனக்கு லேட் ஆகுதுன்னு ஃபோனை வச்சுட்டு வேகமாக லிஃப்டாண்ட போய் நிற்கும்போது ஒரு லேடி குழந்தையோட ட்ராலியை தள்ளிக்கிட்டு வருவாங்க. இதை பார்த்தோன்னா இந்த கிட்டார் வாசிக்கிற பொண்ணு அவளோட பேரை சொல்லி அறிமுகப்படுத்திப்பா. கொஞ்சம் சத்தமாக பேரை சொன்னோன்னே, ஐயோ குழந்தை அழுவாதம்மா, அவங்க நமக்கு தெரிஞ்சவங்க தான்ற மாதிரி சொல்லுவா. என்னை மன்னிச்சிருங்க, நான் கொஞ்சம் சத்தமாக பேசிட்டேன்ல குழந்தை இருக்கிறதுனால. அது மட்டும் இல்லாமல் கிட்டார் வேற வச்சு ரொம்ப வாசிக்கிறோம் போல இருக்குது, அதுக்கும் சேர்த்து நான் மன்னிப்பு கேட்டுக்கிறேன்ற மாதிரி மன்னிப்பு கேட்பா. பரவாயில்லம்மா, நீ மன்னிப்புலாம் கேட்காமண்ணா, இவன் என்னோட பொண்ணு தான், 1 வயசு தான் ஆகுதுன்ற மாதிரி பொண்ணை பற்றி அவங்க சொன்னோன்னே, ஹலோ குட்டி பாப்பா அப்படின்னு கீழே குனிஞ்சு பார்த்தா குழந்தை இருக்கவே இருக்காதுங்க உள்ள. இதை பார்த்தோன்னே கொஞ்சம் பயந்துருவா. ஆஹா பைத்தியத்துக்கு இதை மாட்டிக்கிட்டோம் போல இருக்கேன்ட்டு, நீங்கள் போங்க மேடம் அப்படின்ட்டு லிஃப்ட் ஓப்பன் ஆனன்னு சொல்லுவா. அவங்க போயிட்டு நீ வரலையான்னொன்னே, இல்லை நான் பர்ஸ் வச்சுட்டு வந்துட்டேன் போய் எடுத்துகிட்டு வரேன்ற மாதிரி சொல்லுவா. நான் வேணா வெயிட் பண்ணவான்ற மாதிரி அந்த லேடி கேட்பாங்க. இல்லை நீங்கள் போங்கன்ற மாதிரி அமுச்சு விட்டு சரியான பைத்தியம் போல இருக்குன்ற மாதிரி பேசிட்டு இருப்பா. உடனே பக்கத்துல இருந்து நீட்டாக ஒரு ஆள் வந்துட்டு, கிடையாது நீ சொன்ன மாதிரி அவங்க கொஞ்சம் நல்லவங்க தான், ஆனால் அவங்களோட குழந்தை இறந்ததுனால மன ரீதியாக அவங்க பாதிக்கப்பட்டிருக்காங்க அப்படின்ட்டு அவனோட பேரை சொல்லிட்டு கை கொடுப்பான். அந்த பொண்ணு கை தராம பேக்கெட்ல போட்டுப்பா. கொஞ்சம் ஓவர் ஃப்ரெண்ட்லியாக நடந்துக்கிற போல இருக்குன்னொன்னே, இல்லை நான் சிகரெட் குடிச்சதுனால கையெல்லாம் அந்த ஸ்மெல் வருது அதனால தான்ற மாதிரி அந்த பொண்ணு சொல்லுவா. அப்புறம் லிஃப்ட்ல போகும்போது அவனை பற்றி அறிமுகப்படுத்திப்பா. நீங்கள் என்ன பண்ணுறீங்கன்னு முதல்ல அந்த பொண்ணுகிட்ட கேட்டோன்னே, நான் கிட்டார் வாசிக்கிறேன்ற மாதிரி அந்த பொண்ணு சொல்லிட்டு, நீங்கள் என்ன பண்ணுறீங்கன்னு அந்த ஆள்கிட்ட கேட்பான். அந்த ஆள் உடனே, நான் வந்து கொரியன் லாங்குவேஜ் சில பேருக்கு சொல்லித்தரேன், அது மட்டும் இல்லாமல் இப்போ சர்ச்சுக்கு போயிட்டு இருக்கேன், இன்னைக்கு சண்டே இல்லை, நான் பைபிள் கூட படிப்பேன்ற மாதிரி சொல்லுவார். அந்த பொண்ணு சரி சரி அப்படின்ட்டு லிஃப்ட் ஓப்பன் ஆனோன்னே, சரி நான் கிளம்புறேன்னு சொல்லிட்டு அவள் கிளம்பி போயிடுவா. இந்த கோட் சூட் போட்டு அவன் நடந்து வரும்போது எதிரில் ஒருத்தன் நடந்து வருவான். தெரியாமல் இடிச்சோடனே அவன் கவர்லேருந்து ஒரு டேப்பு கீழே விழுந்துடும், க்ரீன் கலர் டேப்பு. இதை எடுத்துகிட்டு ஹலோ இந்த டேப் வாங்கிக்கங்கன்னொன்னே அவன் எதுவுமே பேசாமல் போவான். மூஞ்சி ஃபுல்லாக தழும்பாக இருக்கும். இதை பார்த்தோன்னே இவனே கொஞ்சம் அமைதியாகிடுவான். அடுத்த சீனில் அந்த டான்ஸர் பொண்ணை காட்டுறாங்க. டான்ஸ்க்கு நல்லா ப்ராக்டிஸ் பண்ணி காலெலாம் அடிபட்டு போயிருக்கு. அதெல்லாம் பார்த்துட்டு இருக்கும்போது ரூம்குள்ளே அவனோட அண்ணன் வருவான். நான் வேலையாக இருக்கேன்ற மாதிரி கடுப்பாக பேசுவான். அவன் வந்து இந்த அவன் பேலட் டான்ஸ்க்கான காசுன்னு கொடுத்தோன்னே, இல்லை நான் கட்டிட்டேன்ற மாதிரி சொல்லுவா. எப்படி கிடச்சிது சொல்லுன்னொன்னே, ஒரு பணக்காரன் பையன்லேருந்து வாங்கினேன்ற மாதிரி சொல்லுவா. என்ன நடக்குது சொல்லுன்ற மாதிரி மறுபடியும் கேட்டோன்னே, உனக்கே சொல்லும், என்னை போட்டு டார்ச்சர் பண்ணுற வேலை வைக்காதுன்னு கோமாவை கிளம்பி போயிடுவா. அதுக்கப்புறம் இந்த மூஞ்சில் தழும்பு வாங்கினவனை காமிச்சா வீட்டுக்குள்ளே டிவி பார்த்துக்கிட்டே சாப்பிட்டுன்னு இருப்பான். அப்போ பார்த்தா அவனோட சேர் ஆடிக்கிட்டே இருக்கும். சரி காலால் ஆட்டுறாம்புல இருக்குன்னு பார்த்தா 2 சேரோட பக்கத்தை மட்டும் ஒரு ஆள் மேலே போட்டு நசுக்கிட்டு இன்னொரு காலை வந்து ஒருத்தனோட மூஞ்சில் வச்சிருப்பான் பாருங்களேன். அந்த க்ரீன் கலர் டேப் தான் ஃபுல்லாக சுற்றி வச்சுட்டு இருப்பான். அவன் இரும்பிகிட்டே இருப்பான். டேப்பை பிச்சு விட்டோன்னே, என்னை விட்டுரு, நான் எந்த தப்புமே பண்ணல, என்னை தயவு செஞ்சு விட்டுரு, நான் யார்கிட்டயே சொல்ல மாட்டேன், போலீஸ்கிட்ட கூட சொல்ல மாட்டேன் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு இருப்பான். உடனே இந்த ரவுடிக்காரன் என்ன பண்ணுவானா, அவனோட ஃபோனை எடுத்து ஒரு விஷயத்த காட்டுவான், இது தெரியுதான்ட்டு. இதை பார்த்தோன்னே இது என்னன்னே எனக்கு தெரியல, எனக்கு ஒன்றுமே புரியல, விட்டுருன்ற மாதிரி சொல்லுவானா. உடனே ஃபோனை எடுத்து வச்சுட்டு, உன்னை விட்டா தானடா அப்படின்ட்டு அவனோட வாய்க்குள்ளே சிகரெட்டை போட்டு அமுக்குவான் பாருங்களேன். அவனோட கண்ணெல்லாம் அப்படியே செவக்குங்க. அடுத்த சீன்லேயே நம்ம ஹீரோ வந்து இரும்பிக்கிட்டு இருப்பான். என்னன்னு பார்த்தா கஷ்டப்பட்டு நூடுல்ஸை தின்னுட்டு இருக்கான். அப்போ அவனோட ஃபோனுக்கு ஒரு நோட்டிஃபிகேஷன் வரும். ஏன்னா இவன் ஒரு கேமரில், அடுத்த ஆகஸ்ட் 25 வந்து இவனுக்கு ஒரு பயங்கரமான மேட்ச் இருக்குது, ஃபினாலே மாதிரி, அதில் நீங்கள் விளையாடணும், அதாவது டெஸ்ட் கேம் மாதிரி தான் சொல்லியிருப்பாங்க. இதை பார்த்தோன்னே ஹீரோ அந்த டேட்டுக்குள்ளே செத்துடணுன்ட்டு அவனோட ஃபோனில் வந்து ரிமைண்டரை செட் பண்ணிக்கிட்டு இருப்பான், ஆகஸ்ட் 25 நான் செத்துடணுன்ட்டு. அதுக்கு அடுத்த சீன்லேயே அந்த பேலட் டான்ஸர் பொண்ணை தான் காட்டுறாங்க. அவன் மாடி மேலே போய் சிகரெட் பிடிக்கலான்னு பார்த்தா மாடியை வந்து யாரை போட்டு வச்சிருப்பாங்க. யாரா இதை பூட்டினதுன்னு கத்திக்கிட்டே இருக்கும்போது அந்த பக்கம் நம்ம ரவுடி வந்து சிகரெட் பிடிச்சிட்டு இருப்பான். சரி அவனை துணைக்கி வச்சுக்கலான்ட்டு அவங்ககிட்ட போய் கூட சிகரெட் பிடிச்சிட்டு, என்ன கேங்ஸ்டரா நீ, இந்த இடத்துக்கு வாடகை தரியா இல்லையா, இல்லை ரவுடி தந்த காட்டுறியான்ற மாதிரி கேட்பா. இந்த மாதிரி கேள்வியெல்லாம் போய் அவன் ஸ்கூலில் கேட்டுக்கன்ற மாதிரி அவன் சொன்னோன்னே, ஸ்கூலை விட்டு என்னை விரட்டிட்டாங்க, ஏன்னா ஸ்கூலை கொளுத்திட்டல நானுன்ற மாதிரி இவ சொல்லுவா. கேங்ஸ்டர் என்ன பொண்ணு மாடிக்கின்ற மாதிரி மறைச்சு பார்த்துட்டு இருப்பான். அப்படியே ஈவினிங் ஆகிற மாதிரி காட்டுறாங்க. நம்ம ஹீரோ வந்து கேம் ஆடிக்கிட்டு இருக்கா. நான் வந்து இங்கே 1 வாரம் கிட்ட ஆயிடுச்சு, வெறும் நூடுல்ஸ் தான் சாப்பிட்டுன்னு இருக்கேன், அதனால் என் உடம்பு ரொம்ப வீக்காக இருக்குது, இருந்தாலும் இதனால் ஒன்றும் ஆக போகிறதில்ல, ஏன்னா நான் தான் சாக போகிறேன்ல அப்படின்ற மாதிரி ஹீரோ மனசுக்குள்ளேயே பேசிகிட்டு இருக்கும்போது பக்கத்து வீட்டில் இருக்க லேடி வந்து பேசுகிறது ஹீரோ கேட்டுன்னு இருக்கும். என்ன இது, என்னால் வெயிட்டே குறைய முடியல, நான் சாப்பிடாமல் இருக்கேன், என்னோட பூனை எப்படி சாப்பிட்டே இருக்க பாரு நீன்ட்டு பூனைகிட்ட சண்டமாக பேசிகிட்டு இருக்காங்க. அந்த டைமில் மறுபடியும் அவங்களுக்கு ஏதோ ஃபோன் வருது. நெக்ஸ்ட் டைம் நான் ஆடிஷனில் கண்டிப்பாக செலக்ட் ஆயிடுவேன், நான் ஒரு மாடல் ஆவேன், ஹீரோனி ஆவேன்ற மாதிரி அவங்க பேசிகிட்டே இருப்பாங்க. இந்த மாதிரி விளையாடிட்டே இருக்கும்போது நம்ம ஹீரோக்கு ஃபோனில் நிறைய நோட்டிஃபிகேஷனாக வந்துட்டு இருக்கும். அதெல்லாம் கண்டுக்காமல் எடுத்து ஓரம் வச்சுட்டு கேம் தான் விளையாடிட்டு இருப்பான். அந்த நோட்டிஃபிகேஷனில் அப்படி என்ன இருக்கும்னா, அது ஒரு கேமிங் குரூப் மாதிரி இருக்கும். எல்லாம் ஹீரோவை பற்றி தான் பேசிகிட்டு இருப்பாங்க. அவன் இப்போ தனியாக இருக்கான், நிறைய பேர் இறந்துட்டாங்க அவன் குடும்பத்தில், ரெஸ்ட் இன் பீஸ் அப்படின்லாம் போட்டுன்னு இருப்பாங்க. இவன் ஒருத்தன் தாங்க உயிரோடு இருக்கான், இவன் குடும்பத்திலேயே தனியாக வேற இருக்கான்ற மாதிரி பேசிகிட்டு இருப்பாங்க. இதெல்லாம் பார்க்காமலே நம்ம ஹீரோ கேம் விளையாடிக்கிட்டே இருப்பான். அப்படியே கொஞ்ச நேரத்தில் நம்ம ஹீரோ தூங்கிட்டு இருப்பான். மறுபடியும் அவன் ஃபோனுக்கு வந்து நோட்டிஃபிகேஷன் சவுண்ட் வருது. என்னன்னு பார்த்தா நூடுல்ஸ் மறுபடியும் ஆர்டர் பண்ணியிருப்பான் போல இருக்கு. உங்கள் வீட்டுக்கு வெளியே தான் இருக்குது சார்ன்ற மாதிரி மெசேஜ் வந்திருக்கும். போய் அவன் எடுக்கலான்னு பார்த்தா அட்டை பாக்ஸில் இருக்க மொத்த நூடுல்ஸும் கலைஞ்சி பக்கத்து வீடு வரைக்கும் போயிருக்கோங்க. யார் இதை இப்படி பண்ணது அப்படின்னு தெரியலேன்ட்டு பக்கத்து வீட்டை போய் எட்டி பார்ப்பான். அதான் அந்த லேடி பேசிகிட்டு இருப்பாங்களே ஃபோனில், அவங்க தான். பார்த்தா அவங்களோட பூனையோட தலை மட்டும் அப்படி துண்டா போய் விழும் பாருங்களேன். அந்த பூனையோட தலையை வந்து அப்படியே ரத்தத்தோட ஒரு கை வந்து எடுத்துகிட்டு போகும். இதை ஹீரோ பார்த்து மிரண்டுருவான். அந்த கை எடுக்கிற உருவம் வேற.
எனக்கு பசிக்குது பசிக்குது அப்படின்ற மாதிரி தான் கத்திட்டு இருக்கோம். ஹீரோ வேகமாக ஓடி வந்து அவனோட பெட்ல படுத்துப்பானே. அப்புறம் கொஞ்ச நேரத்துலேயே நம்ம ஹீரோட காலிங் பில்ல அடிப்பாங்க, எனக்கு ஹெல்ப் பண்ணுங்களேன்ட்டு. டோருக்கு வெளியே கேமரா இருக்குள்ள இருக்கு. நம்ம ஹீரோ ஃபோன் எடுத்து தான் முதல்ல பேசுவான். ஹலோ, உங்களுக்கு என்ன பிரச்சனைன்னு அந்த லேடி, என் வீட்டில் என்னவோ ஆயிடுச்சு, என் வீட்டில் இருக்கிற பூனை யாரோ கொண்டுட்டாங்க, ஏதோ பிரச்சனை போல இருக்கு, தயவு செஞ்சு எனக்கு உதவி பண்ணுங்களேன், ரூமை தரங்க, நான் உள்ள வரணுன்ற மாதிரி அவ கேட்பா. சரி சரின்னு ஹீரோவும் போலீஸ்க்கு ஃபோன் போட்டா கொய்யின்னு ஃபோன்ல இருந்து சவுண்டு தான் வருமே தவிர எதுவுமே லைன் கிடைக்காது. ஹீரோ என்ன ஃபோன் லைன் கிடைக்கலையேன்னு யோசிச்சுட்டே இருப்பான். அந்த பொண்ணு என்ன தயவு செஞ்சு உள்ளேயாவது விட, எனக்கு பயமா இருக்குன்ற மாதிரி கதறிட்டு இருப்பாளா. சரின்ட்டு கதவு திறக்கிற மாதிரி போயிட்டு மறுபடியும் முன்னாடி வந்துட்டு, அப்போ உன்னோட கையை காட்டு அப்படின்ற மாதிரி கேட்பா. என்ன கையான்ற மாதிரி கேட்பா. ஆமா அப்படின்ட்டு ஹீரோ வந்து அந்த பூனையோட தலையை எடுத்த கை தான் இவளோட கையான்ட்டு பாக்குறதுக்காக கேட்பான். ஏன்னா அந்த கை ஃபுல்லா ரத்த கரையால இருந்துச்சு. அந்த பொண்ணு என் கையவா கேட்ட அப்படின்ட்டு சிரிச்சுக்கிட்டே இருப்பாங்க. கிட்டத்தட்ட ஒரு சைக்கோ மாதிரி மூக்குல இருந்து ரத்தமா வருங்க. கதவை இடிச்சுக்கிட்டே, கதவை திறடா, எனக்கு பசிக்குது, கதவை திறன்ட்டு அவ கண்ணெல்லாம் மேலே போயிட்டு அப்படியே கொடூரமான ஒரு மான்ஸ்டரா மாறுவா பாருங்க. ஹீரோ இதை பார்த்து மிரண்டுருவான். இதுக்கப்புறம் வேலைக்கு ஆகாது, ஏதாவது ஒரு வெப்பன் எடுக்கணும்னு ஒரு குச்சி எடுத்துக்கிட்டு வேகமாக வெளியே போய் பார்த்தா அந்த பொண்ணு இருக்கவே இருக்க மாட்டான். நிறைய ரத்தம் தான் இருக்கும் அந்த வெளியே. மாடியிலேருந்து நம்ம ரவுடி தான் இறங்கி வந்துட்டு இருப்பான். ஹீரோ பார்த்தோன்னே, என்ன இங்கே நிறைய ரத்தம் இருக்குது, ஏதாவது பிரச்சனையா நம்புது. ஆமாம், ஒரு பொண்ணை பார்த்தீங்களா, அவன் மிருகம் மாதிரி இருந்தா அப்படின்னு ஹீரோ சொல்லிக்கிட்டே மயக்கம் போட்டு வந்துடுவான். ஏற்கனவே அவன் நூடல்ஸாக சாப்பிட்றதுனால வீக்காக இருக்கான்ல, அதனாலேயே மயக்கம் போட்டு வந்திருப்பான். அப்புறம் நம்ம கிட்டார் பொண்ணை காமிச்சா கிட்டார் சத்தமாக வாசிக்கிறாப்புல இருக்கு. யாரோ வந்து கதவு தட்டுறாங்க. ஐயோ, மறுபடியும் சத்தமாக கிட்டாரை வாசிச்சிட்டோமா அப்படின்ட்டு வந்து மானிட்டர் கிட்ட மன்னிப்பு கேட்டுன்னு இருப்பா. பார்த்தா அந்த மான்ஸ்டர் பேய் தான் வந்திருக்கும். கதவை தரேன், எனக்கு பசிக்குது, கதவை திறன்னோடனே உங்கள் மூஞ்சிக்கு என்னங்க ஆச்சு, எங்கேயாவது போய் அடிபட்டுருச்சான்ற மாதிரி கேட்டுன்னு இருப்பா. அவ அடிச்சு கதவை நொறுக்கிட்டு இருப்பா பாருங்களேன். இதை பார்த்து அந்த பொண்ணு மிரண்டுகிட்டு இருப்பா. ஐயோ, நம்ம செத்தோம்புல இருக்குன்னு ஒரு பேட் எடுத்துட்டு ரெடியா இருப்பா. பார்த்தா அந்த பேய் அங்கே இருக்காது. என்ன போயிடுச்சு போல இருக்குன்னு மானிட்டர் பக்கத்துல வந்து பார்த்தா நம்ம ரவுடி திடீர்னு அந்த மானிட்டர் கிட்ட வந்தோடனே பயந்து பேட்டு கீழே போட்டு விழுந்துருவா. அடுத்த சீன்ல அந்த பேலட் டான்ஸரோட அண்ணனை தான் காட்டுறாங்க. இவன் வந்து ஒரு டாக்டர் போல இருக்கு. டாக்டர் சம்மந்தமா எல்லாமே ரிசர்ச் பண்ணிட்டு புக் எல்லாம் எடுத்துக்கிட்டு நான் கிளம்புறேன், சாப்பாடு வச்சிருக்கேன், சாப்பிட்றனோடனே அந்த பொண்ணு மதிக்காமலேயே இருப்பா. சரின்ட்டு இவன் கிளம்பி கீழே போயிட்டு இருப்பான். அதுக்கப்புறம் இங்கே இந்த கெட்டார் பொண்ணு வந்து ரவுடி கிட்ட எல்லாத்தையும் சொல்லிட்டு இருப்பா. நான் மோசமான ஒரு பொண்ணை பார்த்தேன், அவள் பேய் மாதிரி இருந்தா அப்படின்ட்டு எல்லாத்தையும் சொல்லிட்டே இருக்கும்போது அந்த பக்கம் ஜன்னல் உடஞ்சிருக்கும். ஒருவேளை அந்த பொண்ணு எகிரி வச்சிருப்பாளோ அப்படின்ற மாதிரி இந்த கிட்டார் பொண்ணு கேட்பா. ரவுடி உடனே கதவை ஓங்கி ஒரு குத்திட்டு, இவன் ஒன்றும் கதவை தட்டின மாதிரி தெரியலையே, இந்த கதவை அவள் ஒட்டைக்க ட்ரை பண்ணியிருக்கான்ற மாதிரி சொன்னோன்னா இவன் மிரண்டுட்டு இருப்பா. அடுத்து இங்கே கீழே நம்ம டாக்டர் இறங்கி வந்துட்டு இருப்பாள். ஆல்ரெடி கீழே நிறைய பேர் வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க. விடிஞ்சிருச்சு, எல்லாரையும் அவங்களோட வேலைக்கு போகிறதுக்காக தான் கிளம்பிட்டு இருக்காங்க. பார்த்தா அப்பார்ட்மெண்ட்டோட மெயின் டோரே க்ளோஸ் ஆயிருக்கு, யாராலையுமே திறக்க முடியல. என்ன இங்கே நடக்குது, வாட்ச்மேனையும் காணும், மெயின்டெனன்ஸ் காலையுமே காணுமேன்ட்டு எல்லாம் புலம்பிட்டு இருக்கும்போது இல்லை ஒரு லேடி வேற, என் பொண்ணு வேற இன்னும் வரல, எது கதவு மூடி வச்சிருக்காங்கன்னு எல்லாருமே புலம்பிட்டு இருப்பாங்க. இப்போ பின்னாடி வந்து ஒரு லேடி வந்துட்டு டாக்டரை பார்த்து, உன்னோட ஃபோனில் டவர் இருக்கான்ற மாதிரி கேட்பா. நம்ம டாக்டரும் வந்து ஃபோனை எடுத்து போட்டு பார்த்தா அந்த ஃபோன்லேயும் கொய்யும் தான் சத்தம் கேட்கும். எனக்கு ஒன்றும் கேட்கலன்னும் போது, நீ இப்போ தான் கீழே வந்திருக்கேன்ற மாதிரி அந்த லேடி கேட்பாங்க டாக்டர் கிட்ட. ஆமான்னொன்னே, வரும்போது ஏதாவது வினோதமாக பார்த்தியான்ற மாதிரி கேட்பாங்க. இல்லை, ஆனால் இங்கே என்ன நடக்குதுன்னு தயவு செஞ்சு சொல்கிறீங்களான்னொன்னே, எனக்கு தெரியல, இங்கே சுற்றி இருக்க எல்லா டோருமே க்ளோஸ் ஆயிருக்கு, ஏதோ ஒரு பிரச்சனைன்றது மட்டும் எனக்கு புரியுதுன்ற மாதிரி அந்த லேடி சொல்லுவாங்க. கிட்டத்தட்ட நம்ம லாக் ஆகிட்டேன்னு சொல்கிறீங்களா அப்படின்னோடனே, ஆமாம், நான் ஒரு ஃபயர் ஃபைட்டர் தான், நான் கூடிய சீக்கிரத்தில் இது என்ன பிரச்சனைன்றதை மட்டும் கண்டுபிடிக்கிறேன், வெயிட் பண்ணுங்கன்ற மாதிரி சொல்லிட்டு இருப்பாங்க. அதே டைமில் ஒருத்தன் கத்துற சவுண்டு கேட்கும். என்னன்னு எல்லாருமே போய் பார்த்தா மெயின்டெனன்ஸ் ரூமான தான் ஒரு கிழவன் கத்திக்கிட்டு இருப்பான். வெளியே வாங்கடா, கதவு திறக்கடான்ட்டு. கதவு வந்து பூட்டு போட்டிருக்கோம். உடனே ஃபயர் ஃபைட்டர் உடச்சி கதவு திறக்கலான்னு பார்த்தா அந்த வயசானவன் தான், இரு உடச்சிட்டனா காசை நம்ம தான் கேட்பாங்கன்னு கத்திட்டு இருப்பான். அதே டைமில் நம்ம டாக்டர் ஒரு சிலிண்டர் எடுத்து வந்து அந்த பூட்டை உடச்சி திறந்து விட்டுருவாரு. இது மூலமாக அந்த கிழவன் கீழே விழுந்துருவான். பார்த்தா மண்டையில் டோப்பாக தான் இருக்கும். உங்கள் டோப்பா பத்துருன்ற மாதிரி டாக்டர் சொன்னோன்னே, அது எனக்கு தெரியும் போடா அப்படின்ட்டு முதல்ல அந்த மெயின்டெனன்ஸ் ரூம்குள்ளே போயிடுவான். நம்ம டாக்டர் வந்து வேற வழியாக போய் சுற்றி பார்த்துட்டு இருப்பான், கதவு எங்கே திறந்துருக்கான்ட்டு. உள்ளே போனோன்னா ஃபயர் ஃபைட்டர் முதல்ல கால் தான் பண்ணுவாங்க. அதில் வந்து ஒரே ஒரு ரெக்கார்டர் மட்டும்தான் போயிட்டு இருக்கோம். அதில் என்ன போயிட்டு இருக்கோன்னா, டிசாஸ்டர் நடக்குது இந்த உலகத்தில், எல்லாருமே பாதுகாப்பாக இருங்க, இந்த பிரச்சனையை தான் நாங்கள் டீல் பண்ணிட்டு இருக்கோன்ற மாதிரி சொல்லிக்கிட்டே இருப்பாங்க. காலில் வெயிட் பண்ணுங்கன்ற மாதிரி இந்த நோட்டிஃபிகேஷன் இவங்க கேட்டுன்னு இருக்கும்போது அந்த வயசான விக்கு தலையும் போய் ஏதோ பட்டன் அழுத்திடுவான். இங்கே இருக்கிற லைனும் கட் ஆகிடும். நீ என்னடா பண்ணி தொலைஞ்ச, இங்கே இருக்கிற லைனே போயிடுச்சுன்னு அந்த கிழவங்கிட்ட அந்த ஃபயர் ஃபைட்டர் கத்தினோன்னே, எனக்கு தெரியும் 2 பட்டன் அழுத்துவான், வேலையே செய்யாது. சரி, லேண்ட்லைனை ரெடி பண்ணவங்களே வந்து பார்த்துக்கிட்டோம் அப்படின்ட்டு சொல்லிட்டு அந்த கிழமை அங்கேருந்து நான் வந்துடுவான். நம்ம டாக்டர் போய் வேறு வழியாக பார்த்தா எல்லா டோருமே க்ளோஸ் ஆகிருக்கும். இப்படி பேசிக்கிட்டே அந்த கிழமை வந்து அந்த ஓப்பன் பண்ணுற சுவிட்ச் டோரை கண்டுபிடிச்சிடுவான். நான் கண்டுபிடிச்சிட்டேன், கதை ஓப்பன் ஆக போகுதுன்னொன்னே எல்லா மக்களும் சரி கதை ஓப்பன் ஆக போகுது, எல்லாருமே ரெடி ஆகுங்கன்ட்டு கதவை போய் நிற்பாங்க. இவன் சுவிட்சை ஆன் பண்ணுவான். அந்த இரும்பு டோர் அப்படியே மேலே போகும்போது ஒருத்தன் பயங்கர ஹைட்டாக வெளியே நின்றுட்டு இருப்பான் பாருங்க. எல்லாருமே மறந்து பார்த்துட்டு இருப்பாங்க, யார் இவன், இவனுக்கு வேற அடிபட்டிருக்கு, ரத்தம் வேற வருது, ரொம்ப வினோதமாக இருக்கான். இதை எல்லாருமே பார்த்துட்டு இருக்கும்போது அந்த டாக்டர் அவன் மனுஷன் இல்லைன்ற மாதிரி ஒரு வார்த்தையை சொல்லுவான். உடனே அவன் வாயை பொழந்து நாக்கு வெளியே வரும் பாருங்களேன் ரத்தத்தோட. எல்லாருமே மறந்துடுவாங்க. ஒரு செக்யூரிட்டி கார்டு மாதிரி தான் இங்கே ஒருத்தன் நின்றுட்டு இருப்பான்.
அவனுக்குள்ளே அப்படியே அந்த நாக்கை நுழைச்சி அவனோட ரத்தத்தை மொத்த உடம்புல இருக்க ஃப்ளஷையும் உறிஞ்சி எடுப்பான் பாருங்களேன். இதை பார்த்து அங்கே இருக்கிறவங்களாம் அதிர்ச்சிலேயே உறைஞ்சி நின்றுட்டு இருப்பாங்க. செத்தோண்டா நம்மன்னு எல்லாருமே பார்த்துட்டு இருக்கும்போது அந்த டாக்டர் தான் நெருப்பு அணைக்கிற அந்த கேஸ் எடுத்துன்னு வந்து அந்த மான்ஸ்டர் மேலே அடிச்சுக்கிட்டே இருப்பான். அடிச்சுக்கிட்டே அந்த சொட்டத்தலைங்கிட்ட டேய் போட அந்த சுவிட்ச் ஆன் போ, நான் சொன்ன உடனே அந்த சுவிட்ச் ஆன் பண்ணி டோரை க்ளோஸ் பண்ணுன்ற மாதிரி சொல்லுவான். சரின்ட்டு அந்த வயசானவனும் வேகமாக இங்கேருந்து ஓடி போயிட்டு இருப்பான். இவனும் கிட்டத்தட்ட அந்த புகையை அடிச்சுக்கிட்டே அந்த மான்ஸ்டரை வெளியே தள்ளிக்கிட்டே இருப்பான். கிட்டத்தட்ட வெளியே போகும்போது கரெக்டாக அந்த கேஸ் வந்து காலியாகிடும். அவனை சுவிட்ச் ஆன் பண்ணி அந்த டோரை க்ளோஸ் பண்ணுற ஸ்டேஜுக்கு கொண்டு போயிடுவான். உடனே ஃபயர் ஃபைட்டர் ஓடி வந்து அந்த மான்ஸ்டர் அடிச்சு தள்ளிட்டு அவ்வளோ வெளியே போய் விழுந்துருவா. உடனே டாக்டர் வந்து டோரை க்ளோஸ் ஆக விடாமல் பிடிச்சிப்பான். இவ உள்ளே போகலான்னு பார்த்தா அந்த மான்ஸ்டர் கரெக்டாக காலிலேயே ஒரு போடு போட்டுரும். இவனும் உள்ளே வேகமாக ஓடி வரும்போது டாக்டர் தான் டோரை பிடிச்சிட்டு அவளோட கையை பிடிச்சி உள்ளே இழுத்து போட்டு டோரை விட்டுருவான். டோரம் க்ளோஸ் ஆகிடும். அப்படியே அந்த மான்ஸ்டரோட நாக்கு மட்டும் டோருக்குள்ளே வரும் பாருங்களேன். கிட்டத்தட்ட அந்த ஃபயர் ஃபைட்டர் பக்கத்தில் வந்து நிற்கும், உள்ளே போடாமல் மாட்டிக்கும். அந்த மான்ஸ்டர் அப்படியே வெளியே ஏஞ்சி நின்றுட்டு கத்திக்கிட்டு இருக்கும். இப்போதான் ஒளிஞ்சிருக்கிற எல்லாருமே வெளியே வந்துட்டு இருப்பாங்க. என்னது அதுன்ட்டு ஒன்றுமே புரியாமல் எல்லாம் மிரண்டு நிற்பாங்களா. இதை பார்த்துட்டு முதல்ல அந்த டோப்பா தலையன் தான் கத்துவான். நீ ஒரு ஃபயர் ஃபைட்டர் தானே, என்னதான் பண்ணுது உன்னோட கவர்மெண்ட், போய் இந்த ஒரு சின்ன மான்ஸ்டரை கூட அவங்களால சமாளிக்க முடியாதுன்ற மாதிரி கத்திட்டு இருப்பான். அவன் இந்த மாதிரி இவங்க பேசிட்டே இருக்கும்போது அந்த டாக்டர் பையன் ஒண்ணு கிடையாது அப்படின்ற மாதிரி சொல்றான். எல்லாருமே வெளியே திரும்பி பார்த்தா ஏதோ ஃபேஷன் காம்படிஷனுக்கு வந்த மாதிரி ஏகப்பட்ட மான்ஸ்டர்ஸ் வினோதமா சுத்திட்டு இருக்காங்க. இங்க என்ன நடக்குது அப்படின்னு ஃபயர் ஃபைட்டர் அதிர்ச்சியோட கேட்கும்போது டாக்டர், மேபி இது இந்த உலகத்தோட முடிவா இருக்கலாம், இந்த மனுஷங்களோட அழிவு இல்லை, இந்த உலகத்தோட அழிவு ஆரம்பிச்சிருச்சு அப்படின்ற மாதிரி அவன் மிரண்டு போய் சொல்கிறான். அப்படியே விடிகிற மாதிரி இருக்கு. நம்ம ஹீரோ அப்படியே விண்டோவை திறந்து பார்த்தா உலகமே முக்கால்வாசி அழிஞ்சு போய் நெருப்பு எரிஞ்சிட்டு அந்த பக்கம் காக்காங்கெல்லாம் மேலே அப்படியே கூட்டமாக பறந்துட்டு இருக்கோம் பாருங்களேன். அப்படியே நம்ம ஹீரோட மூக்குலேருந்து ரத்தம் ஒழுகுற மாதிரி காட்டுறாங்க. இதோட எபிசோடு 1 முடிச்சிடுறாங்க. இதுக்கப்புறம் என்ன ஆக போகுது எனக்கு தெரிஞ்ச இந்த சீரிஸ் இப்போ தான் ஆரம்பிச்சிருக்கு. இதுக்கப்புறம் கொஞ்சம் ஸ்லோவாக போய் தான் பிக்கப் பண்ணுவாங்கன்னு நினைக்கிறேன். நான் பார்த்த வரைக்கும் அப்படி தான் தெரிஞ்சுது. வெயிட் பண்ணி பாருங்கள். கூடிய சீக்கிரத்தில் எபிசோட் 2 பார்க்கலாம். தேங்க்யூ. அப்புறம் நம்ம சேனல் யாராவது புதுசாக பார்க்குறீங்கன்னா சேனலில் மட்டும் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நம்மளை சோஷியல் மீடியாவில் ஃபாலோ பண்ணாதவங்க டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் கொடுத்துருக்கேன், அதை யூஸ் பண்ணி ஃபாலோ பண்ணிக்கோங்க. தேங்க்யூ.